எங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருக்க ஒரு ஸ்கூலுக்கு டீச்சரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நாளைக்கு நான் வேலைக்காக ஊருக்கு போறேன். இதுக்கப்புறம் நான் 2 மாசம் கழிச்சு தான் உன்னை வந்து பாப்பேன்னு சொல்றாரு. நீங்க வேலை செய்யற ஊர்ல பாபு டெய்லர்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட எனக்காக ஒரு சூப்பரான பிளவுஸ் தைச்சு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அளவு ஜாக்கெட்டே ஊர்கா டப்பாவே அவர்கிட்ட குத்தன் போறாங்க. இவரும் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவரோட பேக்கையும் செக் பண்ணி பாக்குறாரு. அளவு ஜாக்கெட்டே ஊர்கா டப்பாவே இவரோட வீட்லயே விட்டு வந்துட்டாரு. ஐயோ பொண்டாட்டி வேற ஆசையே கேட்டாலே நான் வேற பிளவுஸ் தைச்சு எடுத்துட்டு வந்து சொல்லிட்டேன்னு சொல்லி இவரும் ரொம்ப பதட்டமாவே அந்த டைலர் கிட்ட போய் கேக்குறாரு. சாரே ஒன்னு அளவு ஜாக்கெட் கொடுங்க, அப்படி இல்லனா மெஷர்மெண்ட் ஆச்சு சொல்லுங்க. இது எதுவுமே இல்லாம உங்க பொண்டாட்டிக்கு ஏத்த மாதிரியான பர்ஃபெக்ட்டா ஜாக்கெட்லாம் தைக்க முடியாது சாரே. இவன் கடைக்கு வெளியவே உட்கார்ந்து பிளவுஸ் தைக்க வர லேடிஸ் எல்லாம் ஒரு பாத்துக்கினே இருக்காரு. சார் உங்க பொண்டாட்டி பாக்கிறதுக்கு இந்த மாதிரி இருப்பாங்களான்னு சொல்லி டைலரும் கேக்குறாரு. நான் என் பொண்டாட்டி மாதிரி யாராச்சும் பார்த்தனா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன், நான் அமைதியா இருந்தான்னு சொல்லி இவரும் ஒருத்தரையா பாத்துக்கினே இருக்காரு. அப்படியே ஒரு 10-20 நாள் போக ஆரம்பிக்குது. திடீர்னு ரோட்ல ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணையும் இவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. யாரோ ஒருத்தர் நம்மள ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப வேகமாவே அவங்களோட வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க. டைலர் கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறாரு. இந்த ஊர்ல என் பொண்டாட்டி மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணை மட்டும் ஒரு அளவு நிக்க வச்சு பாத்துட்டேன்னு வச்சுக்க, நான் கண்டிப்பா மெஷர்மெண்ட்லாம் கரெக்டா சொல்றேன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள தான் போனான்னு சொல்லி வீட்டையும் காட்டுறாரு. இது என் வீடு தான்டா, என் பொண்டாட்டி தான்டா நீ பாத்துருக்கேன்னு இவரும் சொல்றாரு. நைட்டு ஜன்னல தந்து வச்சிரேன், நீ வெளியே நின்னுக்கோ, என் பொண்டாட்டி இந்த பக்கமா நான் நிக்க வச்சிரேன்னு சொல்றாரு. இவரும் ரோட்ல நின்னு அந்த பொண்ணை பார்த்துனே இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு இவங்களை கவனிச்சிடுறாங்க. வெளியே வந்து செம்ம திட்டுறாங்க. நேத்தே நான் உன்னை கவனிச்சேன்டா, நீ என்ன ஃபாலோ பண்ணினே வந்த, எங்க இவன் என்னன்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லி இவங்களும் கேக்குறாங்க. டைலர் தான் கொஞ்சம் சமாதானம் பத்தி அந்த உண்மை எல்லாத்தையுமே அந்த பொண்ணு கிட்ட சொல்லி கொஞ்சம் புரிய வைக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் தான் சொல்லியிருந்தீங்கன்னா நானே என்னோட அளவு ஜாக்கெட் எல்லாம் குத்துருப்பேனா, நான் பாக்கிறதுக்கு உங்க பொண்டாட்டி மாதிரி இருக்கேன்னு சொல்லி இவங்களும் கேக்குறாங்க. இவரும் ஆமான்னு சொல்லிடுறாரு. நீங்க ஊருக்கு போறதுக்குள்ள உங்க பொண்டாட்டி சூப்பரான ஒரு பிளவுஸ் தைச்சு கொடுக்குறேன்னு இவங்களும் சொல்லிடுறாங்க. இவர் பொண்டாட்டி சாரிக்கு ஏத்த மாதிரி சூப்பரான ஒரு பிளவுஸையும் தைச்சு அவங்க பொண்டாட்டிக்கிட்டையும் போய் கொடுக்குறாரு. எங்க பிளவுஸ் சூப்பரா இருக்குங்க, நல்லாவே தைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. எங்க என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லுங்க, அளவு ஜாக்கெட் நீங்க எடுத்துட்டு போல, அப்புறம் எப்படி கரெக்டா ஜாக்கெட் தைச்சு எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொல்லி ஒரு டவுட்டாவே கேக்குறாங்க. இவகிட்ட எப்பரா சொல்லி நான் சமாளிக்குதுன்னு சொல்லி இவரை முடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க.